ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மல்லிகை செடியை பற்றி பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் முல்லை செடின்னு சொல்லுவாங்க, பூவை முல்லை பூண்டான்னு சொல்லுவாங்க. இந்த பூவை அடுக்கு முல்லைப்பூன்னு சொல்லுவாங்க. நிறைய இதழ்களோடு இருக்கிறதுனால இதற்கு அடுக்கு முல்லைன்னு சொல்லுவோம். பார்க்குறதுக்கு ரோஜா பூ மாதிரி அழகாக இருக்கும். தலையில் நம்ம பூ வச்சா ரோஜா பூ மாதிரி தான் இருக்கும் அழகாக. இந்த செடி வாங்குறதுக்கு நர்சரியிலேருந்து ஒரு செடி வாங்கினாலே அழகாக நிறைய நம்ம வளர்த்தலாம். செடி பூக்கிறதுக்கு ஏப்ரல் மே மாதத்தில் நிறைய பூக்கள் பூக்கும். பிப்ரவரி மாதத்தில் நம்ம இலையை நம்ம கிள்ளி கொடுக்கணும். அப்போ தான் கிளைகள் வந்து அதுலேருந்து நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். காய்ந்த மாட்டு சாணத்தை நம்ம உரமாக பயன்படுத்தலாம். அடிக்கடி நம்ம ஒவ்வொரு மாதத்திற்கும் காய்ந்த மாட்டு சாணத்தையே போட்டு கொடுக்கணும். பச்சை மாட்டு சாணத்தை போடக்கூடாது செடிகளுக்கு. காய்ந்த மாட்டு சாணம் போட்டாலே போதும், செடி அழகாக பெருசாக வளர்ந்து நிறைய பூக்கள் பூக்கும். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.